வணக்கம் நண்பர்களே. சாப்பாட்டுக்கு மேசை அப்படிங்கிறது அந்த இடம் ஒரு சமதர்மமான ஒரு இடமா இருக்கணும். அந்த இடத்துல யாருக்கும் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. யாருக்கும் ஒரு மன அழுத்தமும் இருக்கக்கூடாது. ஒரு 4 நண்பர்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னாங்க, அங்கே ஒரு ஜாலியாக, ஒரு அமைதியாக, ஒரு அன்பாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு குடும்ப பிரச்சனை பற்றியும் இல்லை ஒரு சில கட்டுப்பாடுகளை அங்கே விதித்து இதை எல்லாரும் இதை செய்யணும், இதை அப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும்னு வேறு விஷயங்களை பற்றி பேசி அந்த சாப்பாட்டினுடைய நுண்ணுணர்வை கெடுக்கிற மாதிரியும் யாருமே செய்யக்கூடாதுங்க. இது நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சாப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. நம்ம ஜாலியாக போய் சாப்பிட்றலான்னு பார்த்தா அவங்க வீட்டு கதை, எங்கள் வீட்டு கதை, எல்லா கதையும் சொல்லி கொட்டி தீர்த்து அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியா யாருமே பண்ணக்கூடாது. நம்ம எல்லோருமே ஒரு ஆளை விருந்துக்கு கூப்பிட்றோன்னா அவங்கள அன்போட ஆதரவாக அவங்களுடைய விஷயங்களை கூட நம்ம கேட்கலாம். ஆனால் நல்லா அன்போடு அவங்கள பரிமாறி அவங்கள அன்பாக வழி அனுப்பணும். அதுதான் விருந்தினுடைய ஒரு உபசரிப்பு. இதுதான் நம்ம ஒரு சமதர்மத்தை கடைப்பிடிக்கிறது. சமதர்மங்கிறது நம்ம மேசையில் எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அவங்களுடைய மனநிலையும் நம்ம மனநிலை போல தான் நம்ம எண்ணி அவங்களுக்கு வேண்டிய உணவை நம்ம கொடுக்கணும். அதே போல் அவங்களுக்கு விருப்பமான உணவை கொடுக்கணும். அதே போல் அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை பற்றி பேசணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் சமதர்மமான ஒரு உணர்வு. ஸோ இந்த உணவை நம்ம கொடுக்கறதுக்கு எப்போதுமே முனைவோம். தவறான விஷயங்களை பற்றி பேசவும், தவறான இடத்தை பற்றி எடுக்கவும் இந்த உணவு மேஜையை பயன்படுத்தக்கூடாது. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.